தேர்தலின் போதும் பல வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் இந்த 16 நாட்களும் வீரபாண்டிய பட்டணத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்? தென் மாவட்டங்கள் எப்போதுமே மீனவர் பிரச்சனைகள் மிகுந்த மாவட்டம். அதிலும் குறிப்பாக தூத்துக்குடியில் வீரபாண்டிய பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தொடர்ந்து 17 நாட்களாக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்ற கோரிக்கையோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தங்கை மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள்தான் அங்கே எம்பியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் இந்த 16 நாட்களும் வீரபாண்டிய பட்டணத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்? அது மட்டுமில்லாமல் மீன்வளத்துறை அமைச்சராக வலம் வரக்கூடிய மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணனும் அதே மாவட்டத்தில்தான் வசித்து வருகிறார். அவரும் ஏன் இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை? உங்களுக்கு மீனவ வாக்குகள் வங்கிகளாக தான் பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாக்குகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல எங்களோட வாழ்வாதாரமும் முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் 16 நாளாக கண்டுகொள்ளாமல் 2 நாட்களுக்கு முன்பு உதவி ஆய்வாளர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். முடிவுக்கு வராத நிலையில் இன்னும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் நான் கூறுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி மீனவர் பிரிவு இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு உரிய நல்ல விஷயங்களை செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் மீனவர்களின் ஓட்டுக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் உங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் கூட இந்த போராட்டம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் எப்பொழுதுதான் நீங்கள் மீனவர்களின் கோரிக்கைகளை ஏற்பீர்கள்? இதற்கு நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். இல்லை என்றால் மீனவர் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு வெற்றியை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்பது தீர்மானமாக கூறிக்கொள்கிறேன்.